ஒரு டீ கடைக்கு வெளியே மைண்ட் பாய்ஸ் கேங் நின்றுட்டுருக்க. அதில் லலிதா பார்த்துட்டு அதில் ஒருத்தர்கிட்ட வந்து, நீங்கள் தானே இன்றைக்கி என்னை காப்பாற்றினீங்க, ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன டின்னர் ட்ரீட் தரலான் இருக்கேன், இன்றைக்கி ஈவினிங் மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அங்கே நின்று பார்த்துட்ருக்க முரளி, இவன் என்ன பார்க்குறவங்கெல்லாம் அவளை காப்பாற்றின மைண்ட் பாய் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு, நான் தான் அவனை காப்பாற்றின மைண்ட் பாய் அப்படின்னு சொல்ல, லலிதா அதை நம்பாமல், இன்னைக்கு ஈவினிங் நீயும் அதே காஸ்டியூம் போட்டுட்டு அதே டின்னர் ஸ்பாட்டுக்கு வந்துடு, உங்களில் யார் அந்த மைண்ட் பாய்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து முரளி ஸ்டேஷனுக்கு வர, ஸ்டேஷன் வாசல்ல ஒரு சாமியார் தலைகீழ நிற்க, இங்கெல்லாம் அப்படி நிற்கக்கூடாது, எந்திரிச்சு வெளியே போங்க அப்படின்னு முரளி அவரை வரட்ட, அந்த சாமியார் முரளியை பார்த்து கத்திக்கிட்டே வர, முரளி அதுக்கு பயந்துட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ கவிஞன் அங்கே வந்து அந்த சாமியார் அமைதிப்படுத்திட்டு முரளி கிட்ட, இவர் நமக்கு தெரிஞ்ச சாமியார் தான், அப்பப்போ ஸ்டேஷனுக்கு வந்து கிளீன் பண்ணுவாரு, திடீர்னு பரதேசம் போயிடுவாரு, நம்ம ஊருக்காரு தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில ஒரு கொடூர சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு கவிஞன் முரளி கிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த சாமியார் ஸ்டேஷனை கூட்டிட்டு இருக்காரு. கவிஞன் அந்த சாமியார்ட்ட காசு கொடுத்து போய் டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அடுத்த ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு, ராஜா சார் இன்னும் வரலையா அப்படின்னு முரளி கேட்க, அதே எப்படி இப்போவே வருவார், நீங்கள் பண்ண வேலைக்கு வந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு அவருக்கு தெரியாதா, இந்நேரத்துக்கு உன் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்ல, முரளி உடனே பயந்து ராஜாவை பார்க்க போகிறாரு. ராஜா நிம்மதி அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்க, முரளி அவரை எழுப்பி விட்டு, சார் ஏதோ பிரச்சனை ஆகும்னு சொல்கிறாங்க சார், பயமாக இருக்குது எந்திரிங்கன்னு சொல்ல, ராஜா முரளி கிட்ட, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாமல் போ அப்படின்னு சொல்ல, முரளி சார் எந்திரிங்க சார், பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, ராஜா இன்னைக்கு நான் லீவு, நீ போ அப்படின்னு சொல்லி முரளியை துரத்தி விட்டுறாரு. அடுத்த அர்த்தனா ஸ்டேஷனுக்கு வர, அங்க ஒருத்தர் ஒய்ஃப் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. என்ன ஆச்சுன்னு விசாரிக்க, நானும் என் ஒய்ஃபும் லவ் மேரேஜ் தான் பண்ணோம், வீட்டில் சப்போர்ட் இல்லை, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் எப்பவும் போல சின்ன சண்டை, அவ கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான்னு அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா, அவ இங்க வரல அப்படின்னு அவ ஃப்ரெண்ட் சொல்லிட்டா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப பதட்டமா இருக்கு, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அர்த்தனா அவங்க டீமோட கிளம்ப, போலீஸ் ஜீப் ஃபியூல் போட போயிருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் பண்ணவரோட கார்லயே போயிடலான்னு சொல்ல, அவரு என் கார்ல ஃபியூல் இல்லை போகாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ போலீஸ் ஜீப் வந்துடுறதுனால எல்லாரும் அதுல ஏறி போயிடுறாங்க. போயிட்டு இருக்க வழியில அர்த்தனாக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த பர்சன் மேல டவுட் வருது. அர்த்தனா டிரைவர் கிட்ட ஜீப்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருப்ப சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததும் அவங்களோட டீமை விட்டு அவரோட காரை செக் பண்ண சொல்றாங்க. பார்த்தா அவரோட கார் டிக்கில தான் அவர் ஒய்ஃபோட பாடி இருக்கு. அர்த்தனா நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அவரும், நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணோம், ஆனா எங்களுக்குள்ள செட் ஆகல, அவன் என் மேல கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்றா, டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்றா, இப்பதான் எனக்கு ஃபாரின் போக விசா கிடைச்சிருக்கு, இவன் என் மேல கேஸ்லாம் கொடுத்துட்டா அந்த விசாக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அதனால கோவத்துல நான் அவளை அடிச்சிட்டேன், அதுல அவ இறந்துட்டா, பாடியை நானே டிஸ்போஸ் பண்ணிருப்பேன், ஆனா போலீஸ்க்கு என் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருவோம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அர்த்தனா இவர் அரெஸ்ட் பண்ண, மற்ற போலீஸ்லாம் அவங்க கிட்ட வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அர்த்தனா அவரோட ஷர்ட்டை நீட்டா அயன் பண்ணி போட்டு வந்திருக்காரு, ஒரு சின்ன மடிப்பு கூட இல்ல, ஸ்டேஷனுக்கு வெளியே தண்ணி ஊத்தி கழுவி இருக்கும், ஆனா அவரு தண்ணியில கால்படாம பொறுமையா தாண்டி வந்திருக்காரு. அவர் வந்தப்பவும் சரி, தண்ணி குடிக்கிறப்பவும் சரி, கார் கீழே வைக்கவே இல்லை, கையிலேயே வச்சிட்டு இருந்தாரு. அப்ப அந்த கார்ல தான் ஏதோ இருக்கு. அவர் காருக்கு ஃபியூல் போடலன்னு சொன்னாரு, ஆனா கார்ல டேங்க் ஃபில் பண்ண தடம் இருக்கு. அவர் ஆர்ம் பிட் ஹிப்லலாம் அதிகமா வேர்த்து இருந்துச்சு. வேர்வையில 2 விதம் இருக்கு, ஒன்னு நார்மலா வேர்க்கிறது, இன்னொன்னு பயத்துல வேர்க்கிறது. அவருக்கு பயத்துல வேர்த்து இருந்துச்சு. இதெல்லாம் வச்சுதான் அவர் தான் அக்யூஸ்ட்னு கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மற்ற போலீஸ்லாம் கிளாப் பண்றாங்க. அடுத்து ராஜாக்கு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவர் கால் பண்ண, அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு ராஜா ஷாக் ஆகுறாரு. அடுத்து அர்த்தனா போலீஸ் ஸ்டேஷன்ல மற்ற போலீஸ்காரங்க கிட்ட, நம்ம ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கோம், இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டேஷன்ல ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, இந்த பாக்ஸ்குள்ள ஒவ்வொருத்தர் பேர்லயும் ஒரு கிஃப்ட் இருக்கு, அதை பிரிச்சு பாருங்க, யார் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தனா சொல்றாங்க. எல்லாரும் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துறாங்க. யார் பேர்லையும் டிரான்ஸ்ஃபர் இல்லை. கடைசியில் முரளியோட கிஃப்ட் மட்டும் இருக்கு. அர்த்தனா அதை பிரிச்சு பார்க்க சொல்ல, அதுல முரளி, அர்த்தனா, ராஜா 3 பேர் இருக்க போட்டோ ஃப்ரேம் இருக்கு, கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. அர்த்தனா அது என்னன்னு பிரிச்சு படிக்க சொல்றாங்க. அதுல கான்ஸ்டபிளா இருக்க நீ மேலும் மேலும் ப்ரொமோஷன் வாங்கி வளர வாழ்த்துக்கள், இப்படிக்கு அர்த்தனான்னு அர்த்தனா முரளிக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. யார் பேர்லையும் டிரான்ஸ்ஃபர் இல்லை. அப்புறம் அர்த்தனா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, உங்க யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் இல்லை, டிரான்ஸ்ஃபர் எனக்கு தான் அப்படின்னு. எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அர்த்தனா, தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணி அழுகாதீங்க, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்போ நான் 3 months பிரெக்னெண்டா இருக்கேன், ஒரு பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு அழுதா வழி அனுப்புறது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் பிரியாணி பார்ட்டி வைக்கிறாங்க. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கால் பண்ண ராஜாவோட இன்ஃபார்மர் விஷயத்த சொல்ல, ராஜா வேகமா அர்த்தனாவை பார்க்க வராரு. அடுத்து வாவர் வந்து அர்த்தனா கிட்ட, நீங்க கிளம்புறது கஷ்டமா தான் இருக்கு மேடம் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அங்க ராஜா வந்துடுறாரு. வாவர் அவங்க 2 பேரும் பேசி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. முரளி, இன்னைக்கு லீவு வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன அக்கா பாசம் பொங்கிருச்சோ அப்படின்னு சொல்லி ராஜாவை கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து போறாரு.
ராஜா அர்த்தனா கிட்ட என்னதான் டிமோட் பண்ணி டெஸ்க் ஜாப் கொடுத்துருக்காங்க, என்னதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்த டிரான்ஸ்ஃபரையும் டிமோட்டையும் நீ ஏன் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அர்த்தனா மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணாலும் அதை வெளியே காட்டிக்காம ராஜா கிட்ட அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால டெஸ்க் ஜாப் தான் எனக்கு வேணும், அப்போ தான் நான் ரிலாக்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ எதுவும் நினைக்காத, பார்த்துரு, அப்பப்போ கால் பண்ணு, குழந்தை பிறந்தோன்னே பார்க்க நீயா வந்துரு, நான்லாம் கால் பண்ண மாட்டேன், மாமா சீரில் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்த்தனா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வாவர்கிட்ட ஒரு கவர் கொடுத்துட்டு நான் போனோன்னே இதை எல்லாரும் முன்னாடி படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. முத்துப்பாண்டி மேலிடத்துல இருந்து ஒரே ப்ரெஷரா வருது, ராஜா கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அவரை டிமோட் பண்ணி கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அர்த்தனா அந்த பனிஷ்மெண்ட்டை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கார்ல போகும்போது நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து அவர் அந்த கவரை பிரிச்சு எல்லாரும் முன்னாடி படிக்க அதுல அவர் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டேஷனோட புது எஸ்கச்சோ அவர் தான் இருக்க. அவர் ராஜாவை பார்த்து புரிஞ்சுதா அப்படின்னு கத்திட்டு இனிமே அர்த்தனாக்கு அப்புறம் இந்த ஸ்டேஷன்ல எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இதனால கடுப்பான ராஜா அவரை பார்த்து கோவப்பட்டு முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. வாவர் இப்படி சொன்னதை கேட்டதும் முரளி வயித்துல புளியவே கரைச்சிருச்சு. அவர் ரொம்ப பயத்திலையும் பதட்டத்திலையும் அங்க நின்றுட்டு இருக்காரு.